புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் புற்றுமாய் உண்டியாய் அண்டவாணரும் பிறரும் பற்றியாரும் நின் மலரடி நம்ம ஊர் தேவாரம். மூவாவன்னர் முலைவன் பிறையர் முறுவல் செய்து இங்கே பூவார் கொன்றை புனைந்து வந்தார் பொக்கம் பல பேசி போவார் போல மால் செய்துள்ளம் புக்க புரிநூலர் தேவார் சோலை கானூர் மேஜ தேவ தேவரே அந்த மாதிரி அஜனுமாலும் ஆர்க்கும் அறிவறிஜான் சிந்தையுள்ளும் நாவின் மேலும் சென்னியும் மன்னினான் வந்தல் உள்ளம் புகுந்து மாலை காலை ஆடுவான் கந்தமல்கு கானூர் மேஜ எந்தை பெம்மானே பொத்தல் மண் சுவர் பொல்லா குரம்பஜை மெய்த்தனென்று விஜந்திடல் ஏழைகால் சித்தரு பத்தர்கள் சேர்த்திருக்கானூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமாமே கல்வி ஞானம் கலை பொருளாஜவன் செல்வம் அழுகும் திரு கானூரிசனை எல்லையும் பகலும் இசை வானவர் சொல்லிடீர் நுண் துயரங்கள் தீரவே. சிவா திருச்சிற்றம்பலம். பொதுவா வரலாறு கேட்கிற பழக்கம்லாம் ரொம்ப விசித்திரம் தான் நமக்கு. ஏன் அப்படின்னா உலகத்துக்கே வரலாறு நம்ம சைவம் தான், அடித்தளம் நம்மளுடைய தர்மம் தான். எல்லாரும் போற்றி புகழ்ந்து தேடி அங்க போய் இங்க போய் கடைசியில வந்து சேர்ற இடம் தென்னாடுடைய சிவனை போற்றி தான். அதனாலதான் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு இருக்கு. அது என்ன, ஏன் தென்னாடுன்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா இடங்கள்லயும் வாழ்ந்து எல்லா பகுதியும் உலகம் பூரா பார்த்துருக்காங்க. சும்மா இங்க இருந்தாங்க அங்க இருந்தாங்கன்னு. அதனாலதான் எங்கெங்கேயோ வேற வேற கண்டங்கள்ல எல்லாம் கூட நமக்கு சுவாமியினுடைய சிவலிங்க ரூபம் கிடைக்குது. அவன்லாம் சொல்றான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது போல இருக்குது அப்படின்னு. அப்ப அதுக்கும் முன்னாடியே நம்ம ஆட்கள் அங்கெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதோட தாற்பயம் தான் அது. ஆனா அவங்க எல்லாரும் கிளம்பி வந்து கடைசியா இங்க இருந்த இடம் அது. ஏன் அப்படின்னா, இப்ப இப்படி இருக்கேன்ல, என் ஆயுட்காலம் முழுதும் நான் இப்படியே இருக்க முடியும். சட்டை போடணும், ஜர்க்கின் போடணும், குளிர்காலம் வந்துருச்சுன்னா வெளியில போக முடியாது, மழை காலம் வந்ததுன்னா சிக்கல் ஆயிடும் அப்படின்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஜீவ சமிருத்தி, அதாவது உயிர் உற்பத்தி ரொம்ப அழகா ஆகிற இடம் அது. நம்மளுடைய எல்லா விதமான வளங்களும் இயற்கையோடு ரொம்ப இணைந்து ரொம்ப அருமையா இருக்கிற சூழல் தான் தென்னாடு. மித்த இடங்கள்லாம் நம்ம போனோம்னா, இப்போ வடக்கெல்லாம் போயிட்டோம்னா குளிர்காலத்துல வந்து ஜர்க்கின் போட்டாகணும். வெயில் காலத்துல அந்த வெயில் தாங்க முடியாம இருக்குங்கிறதுக்காக பருத்தியில மொத்தமான உடையெல்லாம் போடணும். எவ்வளவு நம்ம மாறுதல்களை கட்டாயமா அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. ஆனா தென்னாட்டுல நமக்கு அந்த வேலையே கிடையாது. எப்ப வேணாலும் எப்ப பார்த்தாலும் சிவமேன்னு இருந்தா போதும். அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் வார்த்தைக்கு கூட நம்மள செத்த சிவனேன்னு ஈரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அழுத்தம் இருக்கு அந்த வார்த்தையில. சும்மா வாய் வார்த்தையா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆக ரொம்ப தன்மையான விஷயம். அதனாலதான் அது தென்னாடுடைய சிவனையை போற்றிங்கிற வார்த்தையே வந்தது நமக்கு. உலகத்தினுடைய ரொம்ப பேஸ் நம்ம தான், அடித்தளம். அதுல நம்ம கோவில் வந்து தாக்ஷாயணியா பிறந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக அம்பாள் வந்து தவம் பண்ண தலம் இது. அம்பாளே வந்து இங்க தவம் பண்ணி சுவாமியை ஜோதி ரூபமா காட்சி கொடுத்து பாக்குறாங்க. அப்ப செம்மேனிநாதர்னு சுவாமிக்கு பேரு, முளைநாதர்னு பேர். அப்படித்தான் நம்ம கோவில் வந்து இங்க உருவாகி இருந்திருக்கு. சக்தி புராணத்துல இது வந்து நம்ம கோவிலுக்குள்ள எடுப்பா காமிச்சிருக்காங்க. அடுத்து நவகிரக புராணத்துல செவ்வாய் தன்னுடைய திதி சூன்ய தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு சப்தமி திதியிலன்னு நவகிரக புராணத்திலையும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி பரசுராமர் தன்னுடைய க்ஷத்ரியகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக
அதாவது அவர் 21 தலைமுறையா க்ஷத்திரியர்களை சம்ஹாரம் பண்றார். அந்த 21 தலைமுறையா சம்ஹாரம் பண்ண பாவம் நீங்கணுங்கிறதுக்காக 21 சிவாலயங்கள்ல வந்து வழிபாடு பண்றார். அதுல நம்ம கோவில் 8வது தலமா இருக்குன்னு பரசுராமர் புராணத்திலையும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்புகள் இருக்கு. கோவலன் கண்ணகி வந்து இங்க இரவு தங்கி மறுநாள் காலையில கிளம்பி போனாங்கன்னு மூலச்சிலம்பதிகாரத்துல கானூர் வந்து அமர்ந்துங்கிற குறிப்பு இருக்கு. கரிகால சோழன் வந்து மறைந்து வாழ்ந்த காலத்துல இந்த பகுதியில தான் இருந்தாருன்னு, இங்கிருந்து போகும்போது பட்டத்து யானை உறையூர்ல இருந்து வந்து அவருக்கு மாலை இட்டு அவரை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய மெய்கீர்த்திகள்லையும் நம்ம கோவிலை பற்றிய பதிவை வச்சிருக்காங்க. ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் நடந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கோவிலுடைய பதிவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவ்வளோ அளவுக்கு சுவாமி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். இது சோழ நாட்டில் பாண்டிய மன்னனால கட்டப்பட்ட கோவிலாக இருக்கு. அதற்கு ஆதாரமாக மீன் சின்னங்கள் இருக்கு. இது முதலாம் தமிழ்ச்சங்கம் வளர்த்த காலம், ரொம்ப பழமையான காலம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய தொல்பொருள் துறையெல்லாம் சொல்றாங்க. அதுவும் ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கு முந்தி இருக்கலாம் அப்படிங்கிறது கருத்தா இருக்கு. அப்படியே அந்த பாண்டியர்களுடைய வம்சத்தினர் இங்கே ஆண்டுகிட்டு வராங்க. திரும்ப சோழர்களுடைய பலம் அதிகமாகுது. உடனே அவங்க போர் பண்ணி ஜெயிக்கிறாங்க இங்க இருந்த சிற்றரசரை. அரசர் வந்து கைது பண்ணிடுறாங்க. அரசியார் கர்ப்பவதியா இருக்கான்னு அவளை விட்டுடுறாங்க. அவ இந்த ஊர் வழியா போகும்போது அவளுக்கு பிரசவ ஒளி வருது. அப்ப யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி உதவி கேட்கிறா. சோழ ராஜா யார் உதவி செய்தாலும் அவங்களும் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு உத்தரவு போட்டுறாரு. ஸோ யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வரலை. இவ்வளோ சீரும் சிறப்புமா ஆட்சி பண்ணி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தும் கூட யாருக்கும் அந்த தியாக மனப்பான்மையானது இல்லை. அப்ப இந்த ஊர் இருந்து என்ன பண்ண போறதுன்னு சொல்லி கர்ப்பவதியான அந்த பாண்டிய அரசி சாபம் கொடுத்துட்டாலாம். அதன் விளைவாத்தான் இந்த ஊருக்குள்ள இவ்வளவு மணல் வந்ததுங்க. மண் மாதிரி பொழிஞ்சு முழுக்க ஊர் அழிஞ்சு போச்சு. அப்போ கோவிலும் மணல்ல மூடிடுச்சு. அப்புறம் தனியா ஒரே ஒரு கரும்பு மாத்திரம் திரும்ப 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 முளைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன இங்க கரும்பு முளைக்குதேன்னு எல்லாருமா சேர்ந்து தோண்டி பார்க்கும்போது கோபுர கலசம் தெரிஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ள சுவாமி இருந்திருக்கார். சுவாமி வந்து கரும்பு வடிவில் அடையாளம் காட்டியதுனாலதான் பின்னாடி சுவாமி பேரு கரும்பேஸ்வரர் ஆச்சு. அம்பாள் ரொம்ப அழகா இருந்துகிட்டே இருக்கா. அவ தான் வந்து மாறா அழகு அப்படின்னு நம்ம சொல்லணும். கடவுட்தன்மைங்கிறது ரொம்ப தன்மையா பொருந்தி இருக்கு அம்பாள்கிட்ட. அதனாலதான் அதை வந்து சௌந்தர்ய நாயகி, அழகு அமர் மங்கை அப்படின்னு பிற்கால பேர் நமக்கு வந்தது. இப்படிதான் நம்ம கோவிலுடைய பரிணாம வளர்ச்சி. அப்புறம் பராந்தக சோழனால ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம சமகால புலவர்களா இருந்த 2 பேரும் வந்து பாட்டு பாடியிருக்காங்க நம்ம கோவிலுக்கு. அதுல கூட ரொம்ப அழகா கானூர் முளைத்த கரும்பினைன்னு பாடுறாரு அப்பர் பெருமாள். இப்போ மண்ணில் புதையுண்டது இப்போ அப்பன்லாம் கிடையாது. வேற 1924ன்னு நீங்க யாராவது படிச்சிருந்தீங்கன்னா இருக்கும், அதெல்லாம் கதை. அதெல்லாம் இல்லை. அப்பயே மண்ணில் மூடி கரும்பு முளைச்சதுனாலதான் சாமி பேரே கரும்பேஸ்வரர் ஆயிருக்கு. அதை யாராவது புஸ்தகத்தை பார்த்து அப்படியே உட்காந்து எழுதியிருப்பாங்க அவங்க கற்பனைக்கு. ஆனா நம்ம கோவில் வந்து ரொம்ப பல காலத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. அதுல ரொம்ப ஆனந்தமா சொல்லியிருக்கார். கானூர் முளைத்த கரும்பினைங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 9ஆம் நூற்றாண்டுல ரொம்ப அழகா சொல்றார். கோவில் வெண்ணிலையும் நம்ம கோவில்லையும் சுவாமி பேரு கரும்பேஸ்வரர். அதனால மருகல் உறைவாய் மாக்காலத்தாய் மதியன் சடையானே அருகற்பினின் அடியார் மேல அகல அருளாஜே கருகர் குரலாய் வெண்ணி கரும்பே கானூர் கட்டியேங்கிறார். ஆமா, ஊர்த்தொகை பாடல்ல வெண்ணி கரும்பே கானூர் கட்டியேங்கிறார். கோவில் வெண்ணிலையும் சாமி பேரு கரும்பேஸ்வரர், நம்ம கோயிலையும் சாமி பேரு கரும்பேஸ்வரர். அங்க கூட கரும்பா இருக்காரா, இங்க கட்டியா இருக்காரா. நினைச்ச மாத்திரத்துல இனிப்ப தராருன்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமி. ரொம்ப தன்மையாவும் ரொம்ப ஆனந்தமாவும் நமக்கு நம்ம இருக்காங்க. 1400 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த அழியா அழகோட தேவாரம் நமக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சத்தியத்தையே பேசுது, நிஜத்தையே முழுசா வச்சிருக்கு. அதனாலதான் அதுக்கப்புறம் எத்தனையோ புலவர்கள் வந்திருக்கலாம். இதை விட இன்னும் நிறைய விதவிதமா எழுதியிருக்கலாம். இப்ப கூட நம்ம நினைச்சு பார்க்கும்போது என்னைக்காவது பக்தி பாடல்கள் கேட்டோம்னா கண்ணதாசன் ஐயாவையும் இவங்களையும் கேட்கும்போது அவ்வளவு வியப்பு வருது நமக்கு. அவ்வளோ இருக்கு. ஆனா இதெல்லாம் கூட கால மாறுதல்ல தொலைஞ்சு போயிடுது. ஆனா 14ஆம் நூற்றாண்டுகள் கடந்து வந்துருச்சு நமக்கு. 6ஆம் நூற்றாண்டின் இறுதி, 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். அது எப்படி இவ்வளவு நாளா வருது அப்படின்னா, அதுல இருக்கிற நிஜத்தன்மை தான். அது என்ன நிஜம், அது எப்படி அது என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாரு நமக்கு. சைவ சித்தாந்தத்தை 2 வரியில சொல்லிட்டாரு இந்த தேவாரத்துல. இந்த கோவிலோட தேவாரத்துல சைவ சித்தாந்தத்தை முதல் 2 வரியிலேயே சொல்லிட்டார். பொத்தல் மண் சுவர் புல்லா குரம்பையை மெய்த்தன் என்று வியந்துடல் ஏழைகால் அப்படிங்கிறார்.
நம்ம உடம்பு எப்படி இருக்கான், பொத்தல் மண் சுவரா இருக்கு. மண் சுவரே பலவீனமா இருக்கும், அதுலயும் பொத்தல் மண் சுவர். இப்போ சமுதாயத்துல பலவீனமான ஆட்களை யாரையாவது பார்க்குறோம், நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கும் தன்மை எது அப்படின்னா, நம்ம சொல்றத அவங்க கேட்கணும். கேட்டு அவன் ஏதாவது செஞ்சான்னா சரி வாப்பா அப்படின்னு நம்ம ஏதாவது உதவி பண்ணி அவங்கள மேலே தூக்கி கொண்டு வர முடியும். அது நம்ம சொல்றதை கேட்கவே இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போறான் ஏன் பண்ணிட்டு போறான். நம்ம உடம்பு பிறந்ததுலேருந்து நம்மளோட தான் இருக்கு. ரொம்ப பிரியமா நம்ம அம்மாக்கள் நம்ம சரீரத்தை வளர்த்து ஆளாக்கி ஏதேதோ சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவனம் இல்லாம எதையாவது நம்ம வயசு வந்து சாப்பிட்டா கூட சிக்கலாயிடுது, அவ்வளவு தொந்தரவு பண்ணுது. ஆனா இந்த உடம்பு வந்து நம்ம சொல்றத துளி கூட கேட்கறதே இல்லை. இதுல இருந்து நல்லா தெரியுது, உடம்பே கேட்காது. சிவராத்திரி வருது, நீங்களே எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு தான் பாக்குறீங்க. 12 மணிக்கு மேல அஸ்துதா இல்லையா, அது உடம்பா மனசா? அதனாலதான் மனசு சொல்லுது. ஆக உடம்பு வந்து உடம்பும் ஓடாதுங்க ஐயா. வயசாயிடுச்சுன்னா அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் அவசரம் பண்ணாதீங்க, மெதுவா தெரியட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனா உடம்பு வந்து நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை. நானே சொல்லது, அப்பர் பெருமான் சொல்றாரு, மறுத்து பேச வேலை இல்லை நமக்கு. ஆக அதை அவ்வளவு அழகா சொல்றாரு. உன் உடம்பே நீ சொல்றதை கேட்கறது இல்லை, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம செயல்கள் எல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன். சொல்றாரு வழிவடை பதில இது எப்படி இது நியாயமாகும்? 5 பேர் நின்று ஒன்றரை ஒட்டுறார், 5 பேர் ஒண்ணு ஒட்ட மாட்டாங்க. ஒட்ட முடியாது. ஆக அழுத்தமா சொல்றாரு, உன் உடம்பே நீ சொல்றத வந்து கேட்கறது இல்லை, ஆனா அந்த செயல்கள் எல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்றியே, அது மட்டும் அது எப்படி சரியாகும் அப்படிங்கிற. ஆக பொத்தல் மன்சுவர் பொல்லா புறம்பையை மெய்த்து நின்று வியந்திடல் ஏழை காலம். அதை போய் நிஜம்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீகத்துல நீ தான் பரம ஏழைங்கிறது. அப்ப அது என்ன பண்ணணும், நம்ம அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப கவனமான பகுதி. என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சாஸ்திரம். கவனம் நமக்கு எப்போதும் பொருந்தி இருக்கணும். எப்பெல்லாம் நம்ம கவனத்தோட இருக்கோமோ அப்பெல்லாம் நம்ம இல்லாம போயிடுவோம். இதை நம்ம உணரணும். முதல்ல நமக்கு கவனத்துக்கும் சிந்தனைக்குமான வேறுபாடே சரியா தெரியறது இல்லை. அந்த குழப்பத்தினாலேயே நம்ம வந்து இன்னும் மீளாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஔவையார் ரொம்ப அழகா சொல்றா, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்பன் சிந்தை தெளிவின். இது எப்படி அப்படின்னா, வாக்கு உருவாகிற மனசு சொன்னார் இல்லையா, அந்த மனசும் இல்லாம போகணும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, சத்த சிவனேன்னு இருப்போம். நல்ல கவனிங்க, நீங்க பேசணும் பதில் சொல்லணும்னே வேண்டாம், ஆனா வாங்குங்க உள்ள, ஏதாவது ஒரு வழியில உள்ள போட்டுமே, அடைக்க வேண்டாம், விடுங்க. ஆக இது ரொம்ப அசாத்தியமான விஷயம். நம்ம அதிரடியா சமைச்சோம்னா சமையல் சூப்பரா இருக்கு. நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு மாத்தி மாத்தி நினைச்சுக்கிட்டு சமைச்சோம்னா சமையலை ஏதோ நம்மளே திருப்பி சரி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஏன் இது? அதிரடியா சமைக்கும் போது நான் தான் செய்யறேங்கிற நினைப்பு நமக்கு இருக்கிறது இல்லை, கவனம் மட்டும் அங்க இருக்கு. அதனால அது சரியா இருக்கு. இப்ப நான் தான் சமைக்கிறேங்கும் போது அன்னைக்கு எனக்கு அவ அதை சொன்னான்ல, இன்னைக்கு இதை சொன்னான்னு என்ன நெத்தியும் நினைச்சுக்கிட்டு சமைக்கும் போது அது வீணா போடுது, திருப்பி மாற்ற வேண்டியிருக்கு. வீணா போகுதுன்னு இல்லைனாலும் நான் என்ன அப்படின்னா, கவனத்தோட நம்ம இருக்கிறது தான், கற்பனை இல்லாம இருக்கிறது தான், சிந்தனை இல்லாம இருக்கிறது தான். சும்மா உள்ள படம் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுல என்ன பிரயோஜனம்? செல்லே ஒரு நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த நேரம் சார்ஜ் இறங்கி போகுது, இல்லைன்னா பேட்டரி சூடாயிடுது, ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துடுது. டிவியை போட்டோம்னா ஆஃப் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா வெடிச்சிடும். ஆனா நம்ம மனசு ஏதோ அசந்து மறந்து தூங்குனாதான், அது வரையிலும் உள்ள படம் ஓட்டிக்கிட்டே இருக்கு. இது எப்படி நியாயமாகும்? அது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அதுக்குள்ள 6:40 ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். கவனம் தான் சிவம். சிவம் நமக்கு பொருந்திடுச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாயிடும். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். எந்த தாக்குதலும் நம்மள எதுவும் பண்ணாது. நம்ம எப்படி பலமா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம சிவத்தோட இருந்தா பலமா இருக்கலாம். சிவம் எப்படி வரும் அப்படின்னா, கவனமா இருந்தா வரும். அனாவசியமா கற்பனை எல்லாம் தூக்கி விட்டுறீங்க. அம்மாக்கள் எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப ரொம்ப வேண்டி பணிஞ்சு கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கவலைப்படாதீங்க. என் புள்ள அப்படி இருக்கான், என் பொண்ணு அப்படி இருக்கு, எதுவும் குப்பை.
கவலையினால எந்த பிரச்சனையும் தீரவே தீராது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க சிந்தனையினால ஏதாவது தீரப்போதா? தீரவே தீராது. ஆனா கவனம் ஒருபோதும் தோக்குறது இல்லை, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம கவனத்தை எடுக்கிறதே இல்லை. என்ன விசித்திரம் பாருங்க. இது எப்படி நியாயமாகும்? நம்ம கோவிலுக்கு போறோம்னா கூட கோவில்ல கவனமா இருந்து பழகணும். இந்த கோவிலுக்கு வரோம், இப்படி இருக்கு, இங்க சுவாமி இப்படி இருக்காரு, இதை பத்தி வேற என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அது மாதிரியான கவனத்துல நம்ம இருந்தா சரி. இங்க நம்ம அந்த இடத்துக்கு போனேன், இந்த ஐயரு பார்த்தேன், ஏன் பார்த்தா மாதிரி இருக்கு, இந்த கோயில் இந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, கேவலம், இதெல்லாம் இததான் அருமையா சொல்றாரு. பொக்கம் பல பேசிங்கிறார். ஏன் இப்படி பேசி வீணா போறீங்கன்னு கேக்குறாரு. அதனால நம்ம முழுசா கவனத்தோட உணர்ந்து இருந்தோம்னா கரும்பு எப்படி உங்க எல்லாருடைய உள்ளத்திலையும் இனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் எப்பயோ உள்ள இருக்காரு, எப்போதும் உள்ள இருக்காரு. அது ரொம்ப அழகா சொல்றாரு. காயத்தே யுலன் காணூர் முளையவன்கிறார். காயத்தார்தமல் நன்னிதி என்னுமே மாயத்தே கிடந்துட்டு மயங்கிடேன், காயத்தே யுலன் காணூர் முளையவன் வாஜத்தால் வணங்கீர் வினை மாஜவே அப்படிங்கிறார் நம்ம ஊர் தேவாரத்திலேயே. அதுல உள்ளுக்குள்ள எப்போதும் இருக்காரு அவரு. ஆனா நம்ம தான் வெளியில ரொம்ப பிஸியா இருக்கோம். பாருங்க, ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம், பெரிய விஐபி அவரை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருக்கோம், ஆனா வெளியில பிஸியா இருக்கும். எவ்வளவு அவமானப்படுத்துறோம் பாருங்க அவரை. ஆனாலும் அவர் கருணாமூர்த்தி இன்னும் உட்கார்ந்துகிட்டே இருக்காருங்க. வேற யாராவது வச்சா அப்படி உட்காருவோமா நம்ம அடுத்த வீட்டுக்குள்ள போய்? எவ்வளவு பாருங்க, இது நம்ம உணர்ந்துக்கணும். எவ்வளவு சிக்கல் இது. ज्योतिर्ज्योतिर्जय नमः ओम अरूपाय नमः अनग्ने नमः ओम धूमाय नमः ओम अभस्मे नमः ओम नाते पाके முடியல யாரே உட்கார்ந்திருக்காம தெரியுமா இது நானா நானா नमः ओम धूधू धूधू नमः ओम भू नमः ओम भुवाद नमः ओम सुवाद नमः ओम अनिधनाद नमः निधनाद नमः भवाद नमः भवोद्भवाद नमः ओम सर्वभूत सुखप्रदो भवाय दीक्षुमणे सपरशिवाय नमो नमः नाना विरधैमल पत्र पुष्पाञ्जलिं चक्रं द्विपापं परमेः स्म भूतं यत्पुण्डरीकं पुरमद्य सर्गस्थं तत्राविदह्नं गगनं विशोकस्तस्मिन् यतन्तस्तदुपासितव्यं यो वेदादोश्वाद प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यफरस्य महेश्वरः हर हर नमः पार्वती पतये हर नमः देवा नारुடைய சிவனே போற்றி தமிழின் நீர்மை பேசித்தாலும் வினை பண்ணி நல்ல முழகமுந்தை மல்கு பாடல் செய்கை இடமோவார் செய்கை இடமோவார் குமிழில் மேனி தந்து கோல நீர்மகது கொண்டார் கமழும் சோலை காணோர் மேய சிவ காந்தவாய நமோ ஹர நமோ பார்வதி
Shankara, Shankara, Shiva Shankara, Shiva Shankara, Shiva Shankara, Shankara, Shiva Shankara, Shiva Shankara, Shiva Shankara, Shankara, Shiva Shankara, Shiva Shankara, Shiva Shankara. சுடலைக்காட்டில் திருந்திடுவாய் சங்கரா சிவ சங்கரா. சுடலைக்காட்டில் திருந்திடுவாய் சங்கரா சிவ சங்கரா. சுப்பிரமணியனின் தந்தையே நீ சங்கரா சிவ சங்கரா. சுப்பிரமணியனின் தந்தையே நீ சங்கரா சிவ சங்கரா. சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா. சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா. பார்வதியின் பதியுமான சங்கரா சிவ சங்கரா. பார்வதியின் பதியுமான சங்கரா சிவ சங்கரா. பிள்ளையாரின் தந்தையே நீ சங்கரா சிவ சங்கரா. பிள்ளையாரின் தந்தையே நீ சங்கரா சிவ சங்கரா. சங்கரா சிவ சங்கரா. हर हर नमः पार्वती சிதம்பரம் சௌராஜ்யம் பரிபூர்ண